ஹாய் எவ்ரிவன். இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருக்கலாம். கரியரில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், பிஸ்னஸ் பற்றி இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதுக்கு ஸ்ரீ ஹனுமானுடைய மெசேஜ் என்ன? ஓகேவா, பார்க்கலாம். இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த காரியம் பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். உங்களுடைய கவலைகள் இருக்கும், அதை கொஞ்சம் அப்படி அதை தாண்டி உங்களுடைய கடமைகளில் உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை பற்றின கவலை அப்படின்னா பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கவலை இருக்குதா, அந்த ஜாப் அப்ளை பண்ணுறது, உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஓகேவா, கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறது, அதில் ஒரு ஃபோக்கஸ். இன்டர்வியூ போகிறீங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இன்டர்வியூவில் ஃபோக்கஸ்டாக அட்டன் பண்ணுங்கள். படிக்கிறீங்களா, படிக்கிறதுல ஃபோக்கஸ். ஸோ அதை மட்டும் பண்ணிகிட்டு இருங்க. உங்கள் பிரச்சனைகள் தானாக சால்வ் ஆகும். அதுதான் அவர் இன்டைரக்டாக சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். எதை பண்ணுறீங்களோ அதில் ஃபோக்கஸ் மீன்ஸ் கவனம் சிதறாமல் கண்டினியூஸாக அதில் உங்களுடைய முயற்சியை போடுங்க. ஓகேவா. ஸோ அதுதான் உங்களுக்கான லட்சியத்தை நீங்கள் எட்ட முடியும். அண்டு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோல்ஸை எழுதுங்க. ஒரு டைரியில் எழுதுங்க. அதை ஒரு அஃபர்மேஷனாக ரெகுலராக நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய லட்சியத்தை ஒரு அஃபர்மேஷனாக நீங்கள் டெய்லி அதை சொல்லிகிட்டே வாங்க. ஓகேவா. இதுதான் உங்களுக்கு ஸ்ரீ ஹனுமான் சொல்கிறாரு. ஓகே, ஹாவ் குட் டே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கார்ட்ஸோட எனர்ஜியில் கனெக்ட் ஆகிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.